மணி எத்தனை பார்த்தீங்கன்னா 4:40 ஈவினிங் 29ஆம் தேதி இன்னைக்கு. எனக்கு நாளைக்கு அதாவது 30ஆம் தேதி 5:45க்கு ஃப்ளைட். அண்ட் இப்போ கரண்ட்லி நான் ஜேபியில் இருக்கேன். நான் கிளம்பணும். அண்ட் நான் ஒரு துணியை கூட இன்னும் எடுத்து வைக்கல. One eternity later. குயிக் அப்டேட். இப்போ 5:40 நான் பேக் பண்ணிட்டேன். துணியெல்லாம் ஜாமான் எடுத்துச்சிட்டேன். இன்னும் கொஞ்சம் ஜாமான் எடுத்து வைக்கிறதுக்கு பிஸியாக இருக்கும். அதெல்லாம் கற்றுக்க கிளம்பிட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறம் ஜேபி விட்டு வெளியாகிறதுக்கே ஒரு 9+ ஆச்சு. அப்படி இப்படின்னு கேலாயில் ஒரு 12 மணிக்கெல்லாம் வந்து சேர்ந்துட்டோம். சரி வந்துட்டோமே அப்படியே செக்இன் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னா மேம் யூ ஆர் டூ ஏர்லி அப்படின்னு சொல்லி என்னை துரத்தி விட்டாங்க. ஒரு வழியாக செக்இன் பண்ணிட்டு வெயிட்டிங் ஏரியாவுக்கு நிறைய கட்டுவோன்னு சொல்லி போனா இங்கே என்னடா பஸ் ஏறி விட்டாங்க. பை த வே தட் இஸ் மை வெரி ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து டெர்மினலுக்குள்ள பஸ் ஏறி போகிறது. அப்புறம் அங்கே சுற்றி இருக்கிற எல்லா கடையும் வாய் பார்த்துட்டு கப்பை ஏறுறதுக்கு லைனில் போய் நின்றாச்சு. ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். இந்த மலேசியா டு ஸ்ரீலங்கா ஜேர்னி இஸ் மை ஃபர்ஸ்ட் சோலோ இன்டர்நேஷனல் ஜேர்னி. அதிகமாக நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக நான் ஃபர்ஸ்ட் டைமாக இது செஞ்ச ஃபர்ஸ்ட் டைமாக நான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன்னு தான் நீங்கள் கேட்க போறீங்க. செக்இன் பண்ணுறப்ப நல்ல வேலை நான் கூச்சம் படாமல் எனக்கு வந்துட்டு விண்டோ சீட் வேணும்னு கேட்டேன். இல்லைனா இப்படிப்பட்ட அழகான வியூவை நான் பார்க்க முடியாமல் மிஸ் பண்ணியிருப்பேன். காடியிலே வர்றப்ப நான் ஒரு தூக்கத்தை போட்டனால கொஞ்ச நேரம் புக்கு படிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் மறுபடியும் தூங்கிட்டேன். கப்பப்ப இடையில முழிப்பு வந்துச்சு. அந்த டைமில் எட்டி பார்த்தப்ப வார்த்தையே இல்லை, ரொம்ப அழகாக இருந்துச்சு. எனக்கு அந்த டைம்ல ஒரு விஷயம் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. கடவுள் எவ்வளவு அழகா அந்த விஷயத்த அமைச்சிருக்காரு. ஆனா இப்போ உள்ள காலத்துல நம்ம அதை எல்லாத்தையும் ரசிக்க மறந்துட்டோம். இன்னொரு விஷயமா நான் சொல்ல மறந்துட்டேன். நான் இப்போ வந்து சென்னையில வந்து இறங்கியிருக்கேன். ஏன் என்றால் கேல் டு ஜஃப்னாக்கு ஸ்ட்ரெயிட் ஏர் ஃபிளைட்டு இல்லை. ஒரு 1 hour பிளஸுக்கு அந்த டிரான்சிட் ஃபிளைட்டுக்கு வந்து நான் சென்னையில வெயிட் பண்ணேன். சென்னையில இமிகிரேஷன் செக்கிங் எல்லாமே முடிச்சுட்டு ஃபிளைட் ஏறுறதுக்கு இங்கேயும் பஸ் ஏறி தான் போனேன். இந்த மாதிரி கப்பையெல்லாம் நான் வந்து படத்துல தான் பார்த்திருக்கேன். ஆனா இதுல நான் ஏற போறேன்னு நினைச்சதையும் ஒரே குஷியாச்சு. இப்ப ஏறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறப்ப எல்லாருமே அப்படின்னு கத்திக்கிட்டு இருந்தாங்க. பிள்ளால திரும்பி பார்த்தாதான் தெரியுது இவ்வளவு பெரிய கப்பு நம்ம பக்கத்துல போகுது. போர்டிங் டிக்கெட் எடுக்கிறப்பே என்கிட்ட சொன்னாங்க என்னை வந்து எமர்ஜென்சி சீட்டுக்கு மாற்றி விடுறாங்க. பிகாஸ் ஐம் சோலோ பேசஞ்சர்னால நான் வந்து கொஞ்சம் லைட்டாக சீன் போட்டுட்டு இருந்தேன். பிகாஸ் அந்த எமர்ஜென்சி சீட் வந்து நம்ம கேபின் குரூப் பக்கத்தில் வந்து உட்காந்துருப்போம். பின்னால் நிறைய பேசஞ்சர்ஸ் வந்து உழுக்க வர ஆரம்பிச்சாங்க. அண்ட் அந்த டைம்ல 2 பேர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இவங்க 2 பேரும் என் மணிக்கு வந்து உட்காந்துன்னு எனக்கு எப்படி தெரியுமா இருந்துச்சு. எல்லாருமே கேட்டாங்க அவங்க கூட நீ உட்காந்துட்டே நீ பேசினியா இல்லையா அப்படின்னு. ஆஃப்கோர்ஸ் நான் ரொம்ப பேசவே இல்லை. பிகாஸ் அவங்க ஒரு ஈவென்ட் அட்டென்ட் பண்ண போறாங்க. ஸோ லெட் தெம் ஹேவ் அ பீஸ் ஆஃப் மைண்ட்னு பாட்டுக்கு என் வேலையை பார்த்துக்கிட்டு வெளியே வாய் பார்த்துக்கிட்டு வந்துகிட்டு இருந்தேன். அப்போ இறங்கிருந்தோம். அங்கே ஒரு சின்ன பஸ் இருந்துச்சு. ஸோ நீங்க எல்லாமே அதில் ஏறுங்கன்னு சொன்னாங்க. நானும் ரொம்ப தூரம் போவோன்னு பார்த்தா ஒரு யூட்டனை போட்டு ஸ்ட்ரெயிட்டா அங்கே போய் சேர்த்துட்டோம். அதுக்கு பசாம அந்த பருத்தி முட்டை குடோன்லேயே இருந்திருக்கலாம் மாதிரி அதுக்கு பசாம நாங்கள் நடந்தே போயிருக்கலாம்னு நினைச்சேன். பட் அவங்க அதை செஞ்சதுல உண்மையாவே ரொம்ப நல்ல விஷயம். பிகாஸ் அங்கே வந்துட்டு ஓப்பன் ஸ்பேஸா இருந்ததுனால சர்ட்டான சூடு வெயில் கொளுத்தி விட்டா எரிஞ்சிருவோம் போல. அங்கே வர மக்கள் நம்ம கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி அவங்க நம்மளுக்காக பஸ் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. அதனால அந்த நல்ல உள்ளங்களுக்கு உண்மையாவே ரொம்ப நன்றி. நான் ஜஃப்னால வந்து சேர்றதுக்கு முன்னாடி எங்க அம்மா ஆல்ரெடி அங்க வெயிட் பண்ணிட்டாங்க. என்ன பிக்கப் பண்ணேன். இந்த வாகனத்துல தான் என்னை பிக்கப் பண்ண வந்திருக்காங்க. அண்ட் ஃபுல்லா இன்னைக்கு இதுல தான் சுத்த போறோம். ஓட்டுறவர் யார் பாத்தீங்கன்னா ஆக்சுவலி எங்க ஐயாவோட மகனோட ஃப்ரெண்டு. நான் இம்ப்ரெஸ்டா ஆன விஷயம் என்னன்னா அவர் ஒரு ஃபுல் டைம் கவர்மெண்ட் எம்ப்ளாயி. பட் அவர் வந்து பார்ட் டைமா ஆட்டோ ஓட்டுறாரு. எனக்கு ஆட்டோல போறதுனா ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த ஜேர்னி ஃபுல்லாவே செம்ம என்ஜாயா இருந்தேன். பாய். ஹலோ வேற ஒரு டூரிசம் பிளேஸ் இருக்குன்னு சொல்லி அந்த இடத்துக்கு எங்களை கூட்டிட்டு போனாரு. இப்ப வந்திருக்கிற இடம் பேரு வந்து நிலாவரைவல். ஸோ அந்த இடம் வந்து எங்க இருக்குன்னா இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. இது வந்து எவ்வளவு டீப்பா போவோன்னு கூட இன்னவனுக்கு தெரியலையா. ஒரு ஜாமா போட்டா கூட கடல் வரைக்கும் போவோமா. புளியோடி எல்லாம் வந்து இதுக்கு வந்து இறங்கி பார்த்தாங்க. இந்த ஆள் வந்து அவங்களாலே கண்டுபிடிக்க முடியல. சைட விட்டுட்டாங்க. ஒரு கடலோட தொடர்பு இருக்குது. ஓ வாவ். இந்த கிணறுல வந்து மீன் வேற இருக்கு. ரொம்ப அழகாவும் இருக்கு. அந்த தண்ணியை போய் தொடுறதுக்கு அங்க ஒரு பாதை இருக்குன்னு சொன்னாங்க. நான் வந்து ஒரு வாட்டர் லவர். ஸோ அந்த தண்ணி வந்து எப்படி இருக்கு, சில்லுன்னு இருக்கா அப்படின்னு இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு உடனே கீழே இறங்கி போயிட்டேன். தண்ணியில கொஞ்ச நேரம் சந்தோஷமா ஆட்ட போட்டு அது கன்னட கிளம்பலான்னு சொல்லி மேலே ஏறி வந்துட்டேன். இந்த இடத்த விட்டு வெளியே வரப்ப ஒரு அங்கிள் இந்தியன் ஸ்நாக்ஸ் வித்துக்கிட்டு இருந்தாரு. நாங்களும் கொஞ்சம் ஸ்நாக்கை தங்கா பண்ணிட்டு அது கன்னட கிளம்பிட்டோம்.
போற பாதையில இந்த லேக்க பார்த்தோம். ரொம்ப அழகா இருந்துச்சு சொல்லி நிப்பாட்ட சொன்னேன். இதுல நான் இறங்கி தண்ணியை தொடலாமான்னு கேட்டப்ப அவர் சொன்னாரு, இதுல வந்துட்டு முதல்ல இருக்குன்னு சொன்னாரு. அதுக்கு என்ற தாய் என்ன சொல்லியிருப்பாங்க தெரியுமா? சரி பரவாயில்ல சாமி, நான் கரையிலேருந்து இருந்தா அழகா ரசிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அடுத்த டெஸ்டினேஷனுக்கு நாங்க கிளம்பிட்டோம். போற பாதையில நிறைய வீட்டு மீனுக்கு நான் வந்து எள்ளு காய வச்சதா பார்த்தேன். இந்த மாதிரி இவ்வளவு நிறைய கொக்கம் உக்காந்தது நான் பார்த்ததே இல்ல. அது கிழக்கு பறக்கும் போது ஒரு வடிவா இருக்கும். அவர் அப்படி சொல்லிட்டாரு சொல்லி நம்மள ஒரு ஹீரோயின் என்ட்ரி மாதிரி குடுக்கலான்னு சொல்லி நானும் கிளம்பி போனேன். அம்மா அவங்க கூட்டல் எல்லாமே ஒரு வாரத்துக்கு முன்னக்கே ஆல்ரெடி ஜஃப்னால இருக்காங்க. ஸோ அதுக்கு ஜாமான் வாங்குறதுக்கும் அவங்க ஃபோன் டாப் அப் பண்றதுக்கும் நாங்க வந்து டவுன் ஏரியாவுக்கு வந்தோம். அப்படியே பக்கத்துல ஒரு ஜூஸ் கடை இருந்துச்சு. அங்க போய் ஒரு 2 ஜூஸ் அடிச்சு விட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம். இப்போ எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா, மேசாலையில சத்திய ஞானம் கோட்டம்க்கு தான் வந்திருக்கோம். இன்னும் கொஞ்சம் ஃபியூ டேஸ்க்கு வந்து இந்த இடம் தான் எனக்கு வீடா இருக்க போகுது. இந்த இடத்துக்கு வந்துருந்தேன். நான் பண்ண வேலை சோத்துல தான் கைய வச்சேன். ஏன்னா நான் சென்னை ஏர்போர்ட்ல மட்டும் தான் சாப்பிட்டேன். அதை கண்ணாட நான் ஒண்ணுமே சாப்பிடல. எல்லாம் மூக்கு பிடிக்க சாப்பிட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையும் நலவரம் விசாரிச்சுட்டு அது கண்ணாட எங்க அம்மா என் ரூம் கூட்டிட்டு போயிட்டாங்க. ரூமை பார்த்தீங்கன்னா எனக்கு உண்மையாவே ரொம்ப சந்தோஷமாச்சு. பிகாஸ் அவர் வில்லேஜ் கிளாசிக் லுக்ல இருந்துச்சு. எல்லாம் ஃப்ரெஷ்ஷா பண்ணிட்டு அதுக்கப்புறம் சொற்பொழி இருந்துச்சு. அதையே ஜாயின் பண்ணிட்டு அது கண்ணாட எல்லாருமே படுத்து தூங்க போயிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த வீடியோ 1K மேல போச்சுன்னா அடுத்த பாட்டு நான் போடுவேன். அது வரைக்கும் என்ன செய்யணுமோ அதை செஞ்சிருங்க. இப்போ நான் விடுபடுகிறேன். பாய்.